குலதெய்வத்தோட அருமை பல பேருக்கு தெரியாம போயிருச்சு. இங்க அதுதான் விஷயமே. இப்ப குலதெய்வத்தோட அருமை, அதோட பெருமை, அதோட வீரியம் என்னங்கிறது அவரு அஜித்குமார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப யார் ஒருத்தரும் இப்போ சாமானியமா இன்னைக்கு நீங்க சொல்ற மாரி காரையா இருந்தாலும் சரி, தனக்கு பிடித்தவர்களா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து டாட்டூவா போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு அப்போ அதீதமா அதன்பால் கொண்ட பற்றால், அதாவது அந்த அந்த தெய்வத்து மேல கொண்ட பற்றால தான் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும். இன்னொன்னா, அவர் அந்த அளவுக்கு அவர் மேல அந்த பற்று வச்சிருக்காப்ல, அந்த அளவுக்கு அந்த குலதெய்வம் வந்து அவரோட வாழ்க்கையில மேலும், மேலும், மேலும் அவரு உச்சத்த அடையறதுக்கு உண்டான வழிவகைகள தான் செஞ்சுட்டு இருக்கு. அவரு இன்னும் பல உச்சத்த கண்டிப்பா தொடுவாரு. அவர் பேரும் புகழுங்கிறது ஏன்னா குலதெய்வத்தோட வழிபாடு இருக்கு. நீங்க எந்த தெய்வத்த போய் நீங்க கும்பிட்டாலும் சரி, உலகத்துல இருக்கிற எல்லா தெய்வத்த போய் நீங்க கும்பிட்டீங்கனாலும் சரி, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா, எந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்க போறது கிடையாது. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.